இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை நம் தாய் இன்று வெற்றியிலை தாயிருக்க தோல்விலை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்று மாதத்துடைய 2வது சனிக்கிழமையும் கூட நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சுலையானவரை ஆரோக்கிய என்னுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை, அதனை தொடர்ந்து திவ்யரக்கனை ஆசீர்வாதம் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும், தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலிக்கு பிறகு திருச்சிலுவை அபிஷேக விழாவும், அதனை தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் சில உங்களை ஆடுமலை ஆரோக்கிய ஆலயத்துக்கு இருக்கிற குப்பி வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து ஆனமலை சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தை காண்பீர்கள். வாருங்கள், நாம் இணைந்து ஜெபிப்போம். வாழ்க்கையில ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருவோம் என்ற, அதுவும் சாட்சியாக வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இணைந்து என்னோடு இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சுலையானமலை ஆரோக்கிய ஆலயத்தில் 7 அடி ஆழத்தில் ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த 7 அடி ஆழத்துல ஜீவ ஊற்று பொங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜீவ ஊற்றிலிருந்து வரக்கூடிய மருந்தை குடிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் பரிபூர்ண சுகுணமும் பெற்ற வண்ணமாக இருக்கின்றார்கள். வாய்ப்பு கிடைப்பினும் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வாருங்கள், சாட்சிகளாக. பிரியமான சகோதர சுலே, இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காக சிறப்பான விதத்தில் உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்காகவும், குடும்ப பிள்ளைகளுக்காகவும், வேலை தேடுபவருக்காகவும், திருமண தடை உள்ளவர்களுக்காகவும் விசேஷமாக திருப்பலியில வேண்டுகிறோம், ஜெபிக்கின்றோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சோலே, எத்தனையோ நபர்கள் ஃபாதர் இந்த நோய் நொடி அல்லது இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். கடந்த வாரம் குழந்தை வரம் வேண்டி ஜெபித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்காகவும், இடப்பட்ட நாட்களில் குழந்தை வர வேண்டி வந்த ஜெபித்தவர்கள் அத்தனை பேருக்காகவும் நான் இணைந்து ஜெபிக்கின்றேன். நீங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்று மீண்டும் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு சாட்சியாக வாருங்கள். பிரியமான சகோதர சொல்லே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகலே, யோர்தான் நதிக்கரை லிபனோஸ் என்ற மலையில் இருந்து 2 கிளைகளாக யோர்தான் என்ற மலை அடிவாரத்திலிருந்து 2 பிரிவுகளாக பிரிந்து வரக்கூடிய அந்த நதி ஓரிடத்தில் யோர்தான் என்று 2ம் இணைந்து பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பகுதியில தான் ஆண்டவர் திருமுழுக்கு கொடுக்கின்றார். இன்று திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுப்பதை விட இதோ எனக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய அந்த மெசியா திருமுழுக்கு கொடுக்கின்றார் என்றால் அவர் இறைவனால் அருளப்பட்டவர் என்பதை மிகைப்படுத்தி அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார் என்பதை தெளிவாக இந்த நாளில் ஆண்டவரை பாராட்டுகிறார் திருமுழுக்கு யோவான். பிரியமான சகோதரர்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய திருமுழுக்கு என்பது ஒரு அற்புதமான கொடை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்ற கொடையாக இருக்கின்றது. அந்த திருமுழுக்கு ஏற்ற வாழ்வு வாழ, அந்த இறை அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இன்னும் இனியவர்களாக நல்லவர்களாக வாழ இந்த நாளில் நாம் இணைந்து ஜெபிப்போம். இனிமேல் மெசியா வரப்போவதில்லை, வந்துவிட்டார். அவர் நமக்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் அவர் பாடுபட்டு இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய சாயல்ல அவருடைய பிள்ளைகளாய் நல்லவர்களாக இனியவர்களாக வாழ நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, தர்மியான நாளுக்காக உமக்கு நன்றி. யோர்தான் நதிக்கரையில அன்று திருமுழுக்கு பெற்றார்கள். நாங்கள் எங்கள் ஆலயங்களில் நாங்கள் திருமுழுக்கு பெற்றாலும் அதே அபிஷேகத்தை ஆவியானுடைய தூண்டுதலால், ஆவியானுடைய கனிகளால்,
ஆவியானவருடைய கொடையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதற்கு ஏற்ற வாழ்வு வாழ கிருபை தரும்படியாக இதோ நீர் மீண்டும் வருவேன். இந்த இரண்டாவது வருகையின் போது நாங்கள் உம்முடைய ராட்சியத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட நல்லவர்களாக நீர்களாக என்று வாழ கிருபை தரும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.